2026 சட்டமன்ற தேர்தலில் விஜயின் தாவேகா எந்த சின்னத்தில் போட்டியிடும் என்ற கேள்வி எழுந்துள்ள நிலையில் ஆட்டோ சின்னத்தில் போட்டியிட முடிவு செய்துள்ளதாக சொல்லப்படுகிறது. தேர்தல் ஆணையத்திலும் இதற்காக விண்ணப்பிக்க தாவேகா தீவிரம் காட்டி வருவதாக சொல்கின்றனர். தமிழ்நாட்டில் 2026 ஆண்டு நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தல் அனைத்து கட்சிகளுக்கும் மிக முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது. பெரியார் மணியம்மை இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, தஞ்சாவூர். The world needs you. ஒருபுறம் திமுக மற்றும் அதிமுக தனித்தனியே கூட்டணியை அமைத்துள்ளது. மறுபுறம் விஜயின் தாவேகா மூன்றாவது அணியாக இருக்கிறது. கட்சி ஆரம்பித்து தாவேகா சந்திக்கும் முதல் சட்டமன்ற தேர்தல் இது என்பதால் எப்படியாவது ஆட்சி அதிகாரத்தை பிடித்துவிட வேண்டும் என்று தாவேகா தீவிரம் காட்டி வருகிறது. அதன்படி பூத் கமிட்டி நிர்வாகிகள் நியமனம், அணிகள் மற்றும் சார்பு அணி நிர்வாகிகள் நியமனம் என்று விஜய் கட்சி கட்டமைப்பில் தீவிரமாக இறங்கியுள்ளார். இந்த நிலையில்தான் தாவேகா அடுத்த கட்டமாக தங்கள் கட்சியின் சின்னத்தை தேர்வு செய்யும் பணியில் இறங்கியிருக்கிறது. முன்னதாக தமிழ்நாட்டை பொறுத்தவரை திமுகவின் உதயசூரியன் சின்னம் மற்றும் அதிமுகவின் இரட்டை இலை சின்னம் பட்டி தொட்டி வரை அனைவருக்கும் தெரிந்த சின்னமாக இருந்து வருகிறது. இன்றளவும் இந்த சின்னத்திற்காக வாக்களிக்கும் தொண்டர்களும் இருக்கிறார்கள். இச்சூழலில் தான் தாவேகா தேர்வு செய்யும் சின்னம் மக்களிடம் நன்கு அறிமுகமான ஒன்றாக இருக்க வேண்டும் என்பது தாவேகா தொண்டர்களின் விருப்பமாக இருக்கிறது. தேர்தல் ஆணையம் கொடுத்துள்ள சின்னங்களில் உதயசூரியன் இரட்டை இலை சின்னத்திற்கு இணையான ஒரு சின்னத்தை தேர்வு செய்ய முடிவு செய்யப்பட்டுள்ளதாக சொல்லப்படுகிறது. அதன்படி தாவேகா சார்பில் நட்சத்திரம், அகல்விளக்கு, ஆட்டோ ஆகிய சின்னங்களை தேர்வு செய்திருப்பதாகவும் அதில் விருப்ப சின்னமாக ஆட்டோ சின்னத்தை முடிவு செய்திருப்பதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. அந்த வகையில் வரும் நவம்பர் மாதம் தேர்தல் ஆணையத்தில் ஆட்டோ சின்னம் கேட்டு விஜய் விண்ணப்பிக்க உள்ளதாக கூறப்படுகிறது. விஜய் நடிப்பில் வெளியான வேட்டைக்காரன் திரைப்படத்தில் ஆட்டோ ஓட்டுநராக நடித்திருப்பார். இதனால் ஆட்டோ சின்னம் கிடைத்தால் அது எளிதில் மக்களிடம் சென்றடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. முன்னதாக கடந்த 2020 ஆண்டு மக்கள் சேவை கட்சி என்ற பெயரில் நடிகர் ரஜினிகாந்த் கட்சி ஒன்றை பதிவு செய்திருந்ததாகவும் இந்த கட்சிக்கு ஆட்டோ சின்னம் ஒதுக்கப்பட்டிருந்ததாகவும் தகவல் வெளியானது. ஆனால் ரஜினி கட்சி ஆரம்பிக்காமலேயே அது அறிவிப்புடன் முடிந்த நிலையில்தான் விஜய் தற்போது தங்களுக்கு ஆட்டோ சின்னம் வேண்டும் என்று முடிவு செய்திருப்பதாக கூறுகின்றனர். பெரியார் மணியம்மை இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, தஞ்சாவூர். The world needs you.